சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிற உரிமை மாநில அரசுக்கே இருக்கு. மாநில அரசுகளே எடுக்கலாம்னு உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் மத்திய அரசு தான் எடுக்கணும்னு சாட்டி விடுறது எப்படி? சாதிவாரி கணக்கெடுப்பு, வன்னியர் உள் ஒதுக்கீடு என எல்லா பிரச்சனைகளுக்கும் மத்திய அரசையே குற்றம் சாட்டினால் மாநில அரசு எதுக்கு இருக்கின்றது என திமுக அரசை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக சாடியுள்ளார். தம்பி கொடுக்காது தம்பி, அது கொடுக்காது. இப்ப எங்க ஐயா கேட்கிறாருல, இன்னும் 1.5 ஆண்டு இருக்குல்ல, அதை பத்தி ஏதாவது வாயா திறக்கிறாரு. இப்ப இங்க அருந்ததியருக்கு இஸ்லாமியருக்குலாம் இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடுலாம் கொடுத்தது நீங்க காங்கிரஸ் கூட்டணி பாஜக கேட்டு தான் கொடுத்தீங்களா? நீங்களா கொடுத்தீங்களா? நீங்களா தானே கொடுத்தீங்க. அப்புறம் இப்ப 10.5 விழுக்காடு ஐயா எடப்பாடியா தானே கொடுத்தாரு. அப்புறம் ஒன்னா பந்தா அங்க தூக்கி போட்டு அங்க போ. இஸ்லாமிய சிறைக்கைதி ஆளுநர் விட மாட்டாரு. அவர்கிட்ட கேளு. அப்ப நீ எதுக்கு இங்க? நாங்க தான் எல்லாத்தையும் தீர்க்க போறோம்ட்டு வந்துட்டு அப்புறம் எல்லாமே மத்திய அரசுனா நீங்க தானே மாநில தன்னாட்சி பேசுனது, மாநில உரிமைகள்லாம் பேசுனது நீங்க தானே. இது மாநில உரிமையில இருக்கா இல்லையா? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிற உரிமை மாநில அரசுக்கே இருக்கு. மாநில அரசுகளே எடுக்கலாம்னு உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் மத்திய அரசு தான் எடுக்கணும்னு சாட்டி விடுறது எப்படி? அதனால ஏன் அவர் தான் இருக்காரு, நீங்க 40 உறுப்பினர் வச்சிருக்கீங்கல்ல, நீங்க பேசி வாங்கி கொடுக்க வேண்டியதானே. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.